காரைக்குடி கழனி வாசலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம். 49 மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் ஸ்ரீ அய்யூழி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கழனிவாசல் நாட்டார்கள் மற்றும் பொதுமக்களால் நடத்தப்படும் 35ஆம் ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் போஸ்ட் மாஸ்டர் சுப்பையா மற்றும் காரைக்குடி மாநகர காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் பாண்டி மெய்யப்பன் போட்டியை தொடங்கி வைத்தார்கள். மற்றும் கழனிவாசல் சூரக்குடி சாலையில் நடுமாடு பூஞ்சிட்டு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் நடுமாடு பிரிவில் 17 ஜோடிகளும் பூஞ்செட்டு பிரிவில் 32 ஜோடிகள் என மொத்தம் 49 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் நடுமாடு பிரிவிற்கு 6 கிலோமீட்டர் தூரமும் பூஞ்செட்டு மாடு பிரிவுக்கு 4 கிலோமீட்டர் தூரம் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர். நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் கொடி அசைத்ததும் சாலையில் மாட்டு வண்டிகள் காளைகளுடன் சீறி பாய்ந்து சென்றன. காளைகள் விடாமுயற்சியுடன் ஒன்றோடு ஒன்று கடுமையாக போட்டி போட்டு எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி போட்டியினை சாலையின் இரு புறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் சசிகுமார் மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ராமசாமி, வர்த்தக அணி காங்கிரஸ் தலைவர் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் மற்றும் 1வது வார்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரவிச்சந்திரன், கழனி வாசல் நாட்டார் மற்றும் பந்தய கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.